ஆயுதத்தை துறந்தார். இது இவரை வதைக்க எதிராளியிடம் கூறிய இந்த யுக்தியும் தவறுதானே. அதாவது வெற்றியின் ரகசியத்தை சொன்னதற்கு சமம்தான் இந்த தவறு. அடுத்தது, அம்பு படுக்கையில் வீழ்ந்த பொழுது அர்ஜுனன் மற்றும் பாண்டவர்கள் மிகவும் வருந்தி அழும் அர்ஜுனனை கண்டு பீஷ்மரோ, வருந்தாதே அர்ஜுனா, தர்மம் நிலைக்க அதர்மம் அழிக்கவே இந்த யுத்தம். என்னிடம் நான் விரும்பும் பொழுது மரணிக்கும் வரம் பெற்றவன். எந்த ஒரு வீரனும் யுத்தகலத்திற்கு இது போன்ற வரத்தை கொண்டு வரக்கூடாது. என்னிடமோ சாகா வரம் இருந்தது. உன்னிடம் சிகண்டி இருக்க இரண்டும் யுத்தத்தில் சமமாகி விட்டது. எனவே என்னை வதைத்ததை எண்ணி வருத்தப்பட வேண்டாம். வெற்றி ஒன்றே முக்கியம். நீயோ தர்மத்தின் பக்கம் உள்ளாய். எனவே இனி ஹஸ்தினாபுரத்தில் தர்மம் நிலைத்து ஆட்சி புரியும் என்றார். இவை எல்லாமே பீஷ்மரின் தவறு என்பதா அல்லது அவருடைய விதி என்பதா? இவர் தவறு என்பது எல்லாம்